பருவமழை தொடங்கினாலே சென்னையில் தாழ்வான பகுதி மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில கரையோரத்தில் வாழக்கூடிய மீனவ மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. பொதுவாகவே வெண்மை என்றால் தூய்மை என்பார்கள். ஆனால் ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியின் காட்சியில் பார்க்கக்கூடிய இந்த வெண் நுரைகள் அனைத்தும் ரசாயன கழிவுகள் என கருதப்படுகிறது. பட்டினம்பாக்கம் கடற்கரையிலிருந்து ஸ்ரீனிவாசபுரம் கடற்கரை வரை சுமார் 1 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு இந்த அதிக அளவிலான வெண் நுரைகள் வெளியேறி வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கிறோம். கடற்கரை முழுவதுமேயே இந்த வெண் நிறைகள் வெளியேறி வருகிறது. இதற்கு காரணமாக குறிப்பிடுவது அடையாறு ஆற்றில் வழியே செம்பரம்பாக்கத்தில் நீர் திறக்கப்பட்டது. அந்த நீரோடு சேர்ந்து சுமார் 6 மாத காலமாக பல இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு. அங்கிருந்து சுத்திகரிக்கப்படாத அதிக அளவிலான கழிவு நீர், அந்த கழிவு நீர் கடலில் கலந்து தற்போது இந்த வெண் நுரையாக வெளியேற்றி வருகிறது. நம்ம பொதுவாகவே திருப்பூரில் உள்ள அந்த நொய்யல் ஆற்றில் நம்ம இது மாதிரி பார்த்திருப்போம், சாயப்பட்டறை கழிவுகள்னால ஏற்படும். ஆனால் இது போன்ற வெண் நுரைகள் தற்போது சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையிலும் ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பை மட்டுமல்லாது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் விதமாக இருக்கிறது. இந்த வெண்ணிறையை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்பான்ஸ் மாதிரி இருந்தாலும் இதுல அதிக அளவிலான சல்பர் உள்ளிட்டவை இருப்பதாக கூறப்படுகிறது. பாஸ்பேட், சல்பேட் உள்ளிட்ட வேதி ரசாயனம் கலந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்ம நேரடியாகவே இங்க இருக்கக்கூடிய மீனவர்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். விஜயன், வணக்கம். இந்த மாதிரி இந்த வெண் நுரை வெளியேறி வருகிறது, இது இந்த வருஷம் தான் வருதா இல்ல எப்பயுமே இதனால மீனவர்களுக்கு ஏற்படுற பாதிப்பு என்ன? இது இந்த வருஷம் மட்டும் வரல சார், வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்குது. இந்த மழை பெஞ்சாலே இது என்னன்னா கழிவு நீரோட ஒரு பகுதி தான். இது என்னன்னா கழிவு நீரை சுத்திகரிச்சு தான் கடல்ல கொடுக்கலாம். ஆனா கவர்மெண்ட் சுத்திகரிக்காம இந்த மழை டைம்ல அது ஓப்பனா திறந்து விட்டுறாங்க. யார் பர்மிஷன் கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. இது மழை டைம்ல கடலுக்கு போகாதீங்க, மீன் பிடிக்காதீங்க மட்டும் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா கவர்மெண்ட் 3 நாள் 4 நாள் மீன் பிடிக்க போனா சொல்லலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதாரம் 3 நாள் 4 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 20 நாள் 25 நாளுக்கு இந்த கழிவு நீரால மீன் வளர்ச்சி இருக்காது. எங்களுக்கு மீன் பிடிலையும் வருமானம் கிடைக்காது. நாங்க இப்படிதான் கஷ்டப்பட்டுங்க. எங்களுக்கு வருஷம் வருஷம் மழையில இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் ஒரு நிதி ஒன்று கொடுக்கும். 3 பங்கா கொடுப்பாங்க. ஒரு பங்கு நாங்க கொடுப்போம், ஒரு பங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு பங்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த நிதி கொடுத்தது அது எங்களுக்கு போதவில்லை. இப்போ என்னன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் எங்களுக்கு வருமானம் இல்லாம இருக்கும். இந்த டைம்ல அரசாங்கம் மீனவருக்கு ஒரு நல்லது ஒரு நிதி கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே இங்க ஒரு நாள் கடல் தொழிலுக்கு போனாதான் அவங்களோட வருமானம். அப்பேற்பட்ட சூழ்நிலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் எந்த வியாபாரமும் பண்ண முடியாது. எங்களுக்கு மீன்பிடி தொழிலை விட்டா வேற எந்த தொழிலும் தெரியாது. இந்த கடல் இப்படி மாசுபட்டதால எங்களால கடல் தொழில் போட்டு வருமானம் நிக்க முடியாது. இதனால தமிழக அரசு இது கவனத்துல கொண்டு எங்களை கடலூர் வாழ் மீனவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து உதவி பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். பொதுவாக நுரையெல்லாம் வெளியேற்றுறது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது சாத்தியன்றது கஷ்டம் தான். என்னன்னா இப்ப சொன்ன மாதிரி செம்பரம்பாக்கம் ஆறுல இருந்து இங்க வரும்போது கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் துறையில் நிறைய ஹாஸ்பிட்டலு, காலேஜ் எல்லாமே இருக்கு. அதோட கழிவு நீர் தான் இது, அதோட கழிவு நீர் வெளிப்பாடு தான். அந்த கழிவு நீரை சுத்திகரிச்சு அவங்க கடல் ஆத்துல விட்டுருந்தாலே இது மாதிரி நுரை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க இதான் இந்த வகை இந்த மழை சீசனை பயன்படுத்தினே சுத்திகரிக்காம ஸ்ட்ரெயிட்டா ஆத்துல விட்டுறாங்க. அதை அரசுக்கு கண்காணிச்சு அவங்க மேல தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை நாங்க கேட்டுக்கிறோம். மீன் வளம் இந்த மருத்துவமனைகள், காலேஜுகள், கல்லூரிகள்லாம் இருக்குது. தனியார் கம்பெனி நிறைய வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த சீசன்ல மழை சீசன்ல அதை திறந்து விட்ட ஒண்ணு செம்பரம்பாக்கம் ஏரின்னு ஒண்ணு இருக்கு. ஏரியில இருந்து அது திறந்து விட்டானா அந்த ஆத்து வழியா வருது. ஆத்து வழியா வரும்போது என்ன ஆகுதுனாக்கா இப்படி உள்ள வருது. உள்ள வந்த உடனே அந்த தண்ணியும் சாக்கடை தண்ணியும் கடல் நீர் தண்ணியும் படும்போது நுரை அதிகமா வருது. அது நுரை இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நுரையெல்லாம் இங்க வந்துடும். இப்போ வெள்ளப்பெருக்கு ஏறுது. இப்போ வெள்ளம் உருவாயிடுது. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடும். அது ஓடும்போது அந்த வெள்ளம் இந்த பக்கம் ஃபுல்லா இங்க நிறைஞ்சிடும். இது வருஷம் வருஷம் நடக்குது. நாங்களும் காவல்துறையிலையும் தமிழகத்துல யாரும் ஆட்சி இருந்தாலும் அவங்களுக்கு தகவல் கொடுக்கணும். இது வரைக்கும் யாரும் ஸ்டெப் எடுக்கல. புரியுங்களா? ரெண்டாவது கடல் மீன் இங்க ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த மீன் கரைக்கு வர்றது வராது. மீன் இந்த சாக்கடை தண்ணி அப்படி ஏற மீனுக்கு செத்து போகுது. வளர்ச்சி அடைறது வாய்ப்பு இல்லை. ஆகையினால இது வந்தாக்கம் வருமானம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு இந்த இது முடிய வரைக்கும் 10 நாளைக்கு யாருக்கும் வருமானம் கிடையாது. செம்பரம்பாக்கத்திலிருந்து கடலுக்கு கிட்ட 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டர்ல ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது,
அப்புறம் வந்து ஃபேக்டரி இருக்குது. அதுலேருந்து வெளியேற கழிவுகள் வந்து அந்தந்த இடத்துல தேங்கி நிற்கும். இந்த செம்பரம்பாக்கம் ஏரி டேம் திறக்கும் போது மொத்த கழிவும் சேர்ந்து கடலில் வந்து அடையும் போது குறிப்பிட்ட கடல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட மீட்டர் வரைக்கும் மீன் வந்து கடலில் இறங்காது. இந்த தண்ணியானது விஷமானதா அர்த்தம் போகுது. இதனால பசங்க விளையாட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. இவங்க அதிகபட்சம் நைட்ல பார்த்தா அரிப்பு வரும். 2-3 நாள் இந்த அரிப்பு இருக்கும். முழுக்க முழுக்க கெமிக்கலாக உருப்பட்ட கழிவு தான் இது. இதை சரி பண்ணணும்னா அரசாங்கத்தால் முடியும். ஆனா டெஸ்ட் என்ற பெயர்ல வருஷம் வருஷம் எடுப்பாங்க தவிர அதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நிரந்தர தீர்வு எதுவுமே கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. ஃபிஷர்மேனா என்ன மாதிரி பாதிப்பு நீங்க வந்து, ஏன்னா இந்த பகுதியில வாழ்றீங்க. கட்டாயம் கடல் வந்து உப்பு தன்மை உள்ள தண்ணி, ஆறு வந்து சுத்தமான தண்ணி, ரெண்டும் சேரும் போது அதுக்கு தனிப்பட்ட மீன்கள் வாழும், இங்கு தனிப்பட்ட வகையான மீன்கள் வாழும். இந்த கடலும் ஆறும் சேர இடத்துல வந்து மீனோட வேற்றுமை ஒரு பக்கம் இருந்தாலும் இது கழிவு வரும்போது 2 பக்கம் உள்ள மீனும் அது வந்து பாதிப்பான மீன் தான் இருக்கும். இப்ப ஆத்துல இருந்து கடல்ல ஏற மீன் வர்றது வந்து பாதிக்கு மேல விஷம் உள்ள மீன் தான் வரும். கடல்ல இருக்கிற மீன் வந்து ஆத்துக்கும் ஏறாது. காரணம் கேட்டா தண்ணி விஷத்தன்மை, அதுக்கு மீனுக்கு நல்லா தெரியும். இந்த தண்ணியோட தன்மை தெரியனால ஒரு குறிப்பிட்ட லாங்கு வரைக்கும் தான் ஏறாது. அதனால நம்ம மீனோட வருமானக்கு தர ஒரு 10 இருந்து 20 நாள் வரைக்கும் எந்த வகையான வருமானம் இருக்காது. மீன் அந்த அளவுக்கு கிடைக்காது. அதிக குப்பையும் வள வரவங்களுக்கு அரிப்பும் தான் உண்டாகும், நோய் அரிப்பு உண்டாகும். தொடர்ச்சியாக மீனவர்கள் கூறும் அந்த கருத்துக்களை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளிடம் நம்ம கேட்டபோது இந்த நுரை தொடர்பான மாதிரிகளை ஆய்வகத்திற்கு எடுத்து சென்றுள்ளதாகவும் இதன் மூலமாக இந்த நுரை பாதிப்பிற்கு காரணம் என்ன என்பதை கண்டறிந்து ஒருவேளை தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேறுதா அல்லது நகர்ப்புறங்கள்ல அதிக அளவில் சோப்பு டிடர்ஜென்ட்லாம் பயன்படுத்துறாங்க, அதுல இருந்து வெளியேறுதா என்பது குறித்தான ஆய்வு வெளியான பின்னர் இந்த நுரையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள்.